திருப்பதி லட்டு வாங்க வந்தவங்க மாதிரி வந்து நிக்கிறீங்களே. கண்டதை தின்றது, கண்டதை குடிக்கிறது, வழக்கம் போல மருந்து வாங்க வந்துடுறது. வந்து எங்க உயிரை எடுக்கும். 3ஆம் இடத்தில் குருவும் ராகுவும் சஞ்சரிப்பதால் மேல் அதிகாரிகளால் தொந்தரவு வரக்கூடும். ஆகையால் 108 முறை நவகிரகத்தை சுற்றி வருவது நல்லது. யோ, யாரே நீ? இவ்வளவு பேர் கியூல நிக்கிறாங்களா? தெரியல உனக்கு? என்னமோ டாக்டர் மாதிரி வந்து நிக்கிறியா? இந்தாங்க. பேர் என்ன? அருண் MBBS. தொழில் MBBS படிச்சுட்டு வக்கீலா இருந்தேன். இப்ப ப்ரமோஷன்ல இந்த ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டரா வந்திருக்கேன். ஆமா, இங்க தண்ணி வசதி எல்லாம் எப்படி? உன்னதான் கேக்குறேன். நீ என்ன செவிடா? நோ சார். நீ பதிலே காணும். ஐ எம் நாட் ஃபீலிங் வெல் சார். ஏன் உடம்புக்கு என்ன? ஓ, அதுக்கு அர்த்தம் அதுவா? மை ஃபீலிங்ஸ் நாட் வெல் சார். ஏன்? உங்களை யாருன்னு தெரியாம ஆஸ்பத்திரி இல்ல. பரவாயில்ல, லீவ் தி மேட்டர். ஓகே, லீவ் இட் சார். ஆமா, நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க, வேற யாரும் வரலையா? எனக்கு அப்பா அம்மா கிடையாது. ஒரே ஒரு தங்கச்சி தான். ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் சார், உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. நீங்க பேச்சுலரா அன்மேரிடா? இது என்னைய கேள்வி? அன்மேரிட்னா கல்யாணம் ஆகாதவங்க, பேச்சுலர்னா கற்போட இருக்கிறவங்கன்னு அர்த்தம். தேங்க்யூ சார். சார், பூவெல்லாம் எப்படி சார் சாப்பிடுவீங்க? இப்படிதான். படா தமால் சார் நீங்க. ஒண்ணு இல்ல சார், சாப்பாடு நலபாகமா இல்ல எடுப்பு சாப்பாடா? ஐயோ, எனக்கு காஃபி கூட போட தெரியாது. ஹோட்டல் சாப்பாடு தான். என்ன சார் நீங்களே ஹோட்டல்ல சாப்பிட்டு உடம்பு கத்துக்கிட்டா நோயாளிகளை யார் சார் பாக்குறது? அதனால சார், ருசியான வீட்டு சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்றேன். அழகான அடுப்புல சமைச்சு, அழகான கேரியர்ல அன்பா தினம் 3 வேளை கொண்டாந்து கொடுத்துருவாங்க. ஆனா ஒண்ணு, மாசம் மாசம் பணம் கொடுத்துடணும். நோ ப்ராப்ளம். ஆமா, நீ பேச்சுலரா அன்மேரிடா? அன்மேரிட் பட் நாட் பேச்சுலர். நான் வரேன் சார். அடடா, நம்ம தற்கொலை கேஸ். இதான் டாக்டரா? சத்தம் கேட்கலையே, இதயமே இல்ல போல இருக்கு. இங்க எதுக்கு வந்த? பாவம், கிணத்துல விழுந்தீங்களே, அடிக்கடி பட்டுச்சான்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். அங்க பண்ண கலாட்டா பத்தாதுன்னு இங்கே வந்துட்டியா? வெளியே போ. ரொம்பவும் மிரட்டாதீங்க. நான் எனக்கு என்னன்னு வெளியே போயிடுவேன். கடைசியில காய போறது உங்க வயிறுதான். என்னது? பின்ன மளிகை போட்டு மெதுவா இட்லி, கார சட்னி, மிளகா பொடி எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். வேணாட்டி போய. அடடே, நீதான் அந்த சமயக்காரியா? சரி சரி, வச்சுட்டு போ. என்னது சமயக்காரியா? எங்க அண்ணன் பேரை சொன்னா இந்த ஜரவுண்டிங்கே தெரியும். என்னது? ஜரவுண்டிங். எனக்கு தெரியாது. ஆமா, உங்க அண்ணன் யாரு? கலியுக கண்ணன், கார்மேக வண்ணன், ஊசி போடுறதுல மன்னன். நான் தான் சார். அட கைலாசம், உன் தங்கச்சி அது. சரியான வாயாடி போல் இருக்க. போல் இருக்கெல்லாம் இல்ல, வாயாடியே தான். ஆனா வாய்க்கு ருசியா சமைக்கிறதுல ராணி. உன் தங்கச்சி தான் சமைக்கிறது நேத்தே சொல்லிருக்கலாம்ல. எல்லாம் ஒரு தன்னடக்கம் தான். டியூட்டிக்கு டைம் ஆகுது. நீங்க டாக்டர், லேட்டா வரலாம். நான் ஆஃப்டர் கம்பவுண்டர் கைலாசம். என்ன நீயும் டாக்டர் ஆனா லேட்டா போலாம்ல? மரியாதைய படிச்சு வர சித்திரக்குள்ள டாக்டர் ஆயிடு. என்ன விளையாடுற நீ? அதுக்கு இன்னும் 6 மாசம் இருக்கு. அதுக்குள்ளேயே ட்ரை பண்றேன். இது ராஜஸ்தான், இது அசாம், இது பஞ்சாப். சார் தலைவலி. இது கேரளா, இது கர்நாடகா. வயிற்று வலி. இருக்குங்கய்யா, என்ன பிளைட்டுக்கு டிக்கெட் வாங்குறீங்க? நானும் ஒரு மாநிலம் விடாம லாட்டரி டிக்கெட் வாங்குறேன், ஒண்ணு கூட விட மாட்டேங்குது. பாவம் தமிழனாச்சே, ரொம்ப கஷ்டப்படுறானேன்னு தமிழக அரசாவது விட வேண்டாம். இதெல்லாம் பட்டாணி விக்கிறவங்க, டீ கடைக்காரங்க, செருப்பு தைக்கிறவங்களுக்கு விழும். நமக்கு எங்க விழ போகுது? நான் மட்டும் என்ன டாட்டாவா பிர்லாவா? கம்பவுண்டர் தானே ஐயா, எனக்கு விழக்கூடாதா? விழும். அதுக்காக இவ்வளவு லாட்டரி டிக்கெட் வாங்குறது? இப்போ ஒருமைப்பாடே லாட்டரி டிக்கெட் தான் இருக்கு. இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநில மக்களும்
ஒரே இடத்துல இருக்கிறாங்களோ இல்லையோ, ஆனா எல்லா மாநில லாட்டரி டிக்கெட்டும் ஒரே இடத்துல தொங்குது. ஜாதி மதம் பார்க்காம விடுது. கம்பவுண்டர இடுப்பு வலிக்குது. எத்தனை நாளா? 10 மாசமா. பிரசவ வார்டுக்கு போ. ஏய்யா, இப்ப நீ மருந்து கொடுக்க போறியா இல்லையா? மருந்து கொடுக்காம உனக்கு என்ன பால் பாயசமா கொடுக்க போறாங்க? சீட்டை காட்டியா? ஊத்தியா? போயா. நெக்ஸ்ட் லேடிஸ். நெக்ஸ்ட் ஜென்ஸ். ஏப்பா, தலைவலி வயிற்று வலி எல்லாத்துக்கும் ஒரே மருந்தா? வந்த வியாதி, வரப்போற வியாதி, இனிமே வரப்போற வியாதி எல்லாத்துக்கும் ஆல் இன் ஒன். கோ 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 கோ. ச்சே, இந்த வயிற்று வலி, வாந்தி பேதி இதுகளை எல்லாம் விட்டுட்டு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்கலாம்னு பாக்குறேன். குத்து மதிப்பா குப்புன்னு வேர்க்க மாதிரி ஒரு 5 லட்சம் விட மாட்டேங்குதே. கேக்குறல? எங்க இந்த டாக்டர்? எங்க இந்த டாக்டர்? எங்க இந்த டாக்டர்? டேய் டேய் டேய், டாக்டர்டா வந்துருவாடா. வந்துருவாரு. மணி என்னாச்சு? கடிகாரம் இல்ல. இத பாத்து சொல்லு. 8:20. இவ்வளவு நேரம் வரலன்னா என்ன அர்த்தம்? வரலன்னு அர்த்தம். என்னது? 8:30 மணிக்கு தான் டியூட்டி. நூட்டியாவது கம்ப்ளைண்ட் புக் கேக்குடா. என்ன இங்க சத்தம்? குட் மார்னிங் டாக்டர். ஓ, நீங்க தான் டாக்டரா? உங்க மனசுல என்ன பெரிய டாக்டர் நினைப்பா? டைம் என்னாச்சு? இப்பதான் டியூட்டிக்கு வரதா? நீங்க யாரு? சார், இவரு கேப்டன் ஜெகநாத். சின்ன பசங்களாம் இவரை மீச தாத்தான்னு கூப்பிடும். எக்கச்சக்கமான சொத்து. அதுக்காக இங்க வந்து கட்டணுமா? கட்ட மாட்டோம். என்ன இந்த ஊருக்கு வர ஆபீசர்ல எங்க வீட்டுல தான் முதல்ல விருந்து சாப்பிடுவாங்க. நீங்க ஏன் வரல? இது நல்லா இருக்கே. விவகாரம் பண்ணி விருந்துக்கு கூப்பிடுறவரை இப்பதான் நான் சந்திக்கிறேன். சந்திச்சிட்டீங்கல்ல, ராத்திரி சாப்பிட வந்துருங்க. ஓகே ஓகே. நம்மள எல்லாம் கூப்பிடணும்னு அவசியம் இல்ல. சும்மா ஜாட காட்டினா போதும், ஆட்டோமேட்டிக்கா வந்து அட்டன் பண்ணிடுவேன். டாக்டர் சார், நீங்க சைவமா அசைவமான்னு கேட்காம வந்துட்டேன். அதனாலதான் ரெண்டுமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன். சார் சுத்த செய்வோம், நான் வீட்டுல செய்வோம், வெளியில செய்வோம். என்ன செலவு மிச்சம் இல்ல. இன்னும் யாரா கேட்டா? இதெல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி சொல்லிடுங்க சார். அப்புறம் நீங்க என்கிட்ட சொல்லி கவலைப்படக்கூடாதுல்ல. ஓகே, லெட் அஸ் ஸ்டார்ட் தி பார்ட்டி. சரி, வாங்க சாப்பிடலாம். அது என் பொண்ணு பேச்சு போட்டியில வாங்கினது. அது வந்து டான்ஸ் போட்டியில வாங்கினது. அது டென்னிஸ்ல வாங்கினது. இது வந்து பாடும்போது எடுத்த போட்டோ. ஆமா சீதா, இவர் தான் நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்கிற டாக்டர். இவர் பேர் அருண். டாக்டர், இவர் தான் என்னுடைய மக சீதா. நல்லா கிரிக்கெட் விளையாடுவாங்க. ரொம்ப கூச்சப்படுவா. பொண்ணுன்னா கூச்சம் இருக்கணும் சார். தேங்க்ஸ். நோ மென்ஷன். என் மௌனத்தையே உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் என் வார்த்தைகளையும் உன்னால் புரிந்து கொள்ள முடியாது. விஸ்கி சாப்பிட்டீங்களா இல்ல பிராண்டியா? நானும் எனக்கு பழக்கம் இல்ல. கம்பெனி கொடுக்கறதுக்கு பழக்க தேவையில்லை சார். இப்ப என்ன, நீங்க குடிக்கணும், அதுக்காக நான் கம்பெனி கொடுக்கணும் இல்ல? ஹாஸ்பிட்டல்ல தான் நான் டாக்டர், நீங்க கம்பவுண்டர். வெளியில ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிடுங்க. அப்படின்றீங்க. தேங்க்யூ சார். உங்களுக்கு விஷயம் தெரியுமா? என் பொண்ணு கூட மெடிக்கல் ஸ்டூடெண்ட் தான். ஹலோ, கேப்டன் பேசுறேன். ஆமாங்க, இங்கதான் இருக்காருங்க. ஒரு நிமிஷம் டாக்டர், உங்களுக்கு தான் போன். ஹலோ, டாக்டர் அருண் ஹியர். இதை வந்துடுறேன். எங்க ஹாஸ்பிட்டல்ல ஏதோ எமர்ஜென்சி கேஸா, நான் உடனே போயாகணும். வரட்டுங்களா? சரி வா. இந்த மீசா சாப்பிடு. என்ன டாக்டர் சார், இது உங்களுக்கு நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? ஒரு வயசு பொண்ணு உங்களுக்காக சாப்பாடு கொண்டு வந்து காத்துக்கிட்டு இருக்க. நீங்க பெரிய வெள்ளக்கார துரை மாதிரி ஊர் சுத்திட்டு வரீங்களே. இது என்ன வீடா இல்ல சத்திரமா? கேக்குறதுக்கு ஆள் இல்லன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஊசி போட்டுருவேன், ஊசி. கண்ண பாரு. என்ன சார்? ஊசி? நீ போட்ட ஊசி வலிக்குது. கேட்டுட்டீங்களா? ஆமா, என்ன இவ்வளவு நேரம்? அதுவா, நம்ம சீதா வீட்டுல. அந்த மிலிட்டரிக்கார் வீட்லயா? அங்க டின்னர். டின்னரோ டின்னோ, இங்க சாப்பிட்டு போக வேண்டியதானே? மண்டு, டின்னருக்கு யாராவது சாப்பிட்டு போவாங்களா? டின்னர்னாலே சாப்பாடு தான். நான் சாப்பிட்டேன், நீ எடுத்துட்டு போ. நல்லா இருக்கு நியாயம். நான் உங்களுக்காக சாப்பிடாம காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னடா? இன்னும் சாப்பிடலையா? நேரத்தோட சாப்பிடலன்னா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? நீ கேட்டதே போதும்.
மனசு நிறைஞ்சு போச்சு. அது சரி, இவ்வளவு சாப்பாடு வீணா போச்சு. ஒழுங்கா இதுக்கு அபராதம் கட்டுங்க. சரி சரி, என்ன வேணும் சொல்லு. இந்த கடியாரம் வேணும். கடிகாரமா? எதுக்கு? ஓ, நீ காலையில எந்திரிக்க உனக்கு ஒரு அலாரம் வேணும் அதானே? அப்படியே வச்சுக்கலாம். இந்த எடுத்துக்க. தேங்க்ஸ். என்னது? தேங்க்ஸ்னா இங்கிலீஷ்ல நன்றின்னு அர்த்தம். நீங்க சொன்னா சரி. வரேன். கேரியர் ஆ? கேரியர் கேரியர். ஆ, வரேன். யோ, வயசாகி போச்சு, கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? போய் வரிசையில இல்லையா? போயா பின்னாடி. யோ, நிக்கிறவங்க மனுஷன் தெரியல, போயா பின்னால. வர வர நாட்டுல ஒழுங்கா கெட்டு போச்சு. மறுபடியும் ஆஸ்பத்திரிக்கே வந்துட்டோமா? சாராய கடை. ச்சே, நம்மலாம் போய் சாராயம் குடிக்கலாமா? ஒரு சாதாரண எம்பிபிஎஸ் டாக்டரா? கம்பவுண்டர் தானே தெரியும் மருந்து பேண்டேஜ்ல எங்க இருக்குன்னு. நம்ம 4 பேருக்கு தெரியுற மாதிரி சாராயம் குடிக்கலாமா? குடிச்சா ஒண்ணுமே அதுக்கு வழி 100 கூட. யாரு? வெளியூர் முக்காடு எதுக்கு? புழுங்குது. எங்கேயோ கேட்ட குரல். ரேடியோவுல பாடுறவன். 100 குடியா? நல்லது. சோடா கொஞ்சம் சரி. இன்னொரு 100 குடி. சோடா இன்னொரு 100 குடி. சோடா பட. வச்சிருக்க. ஊழா குடுறா. ஊழைய வச்சுக்கின்னு குடுறா. இன்னொரு 100 கொடுத்துட்டு கைய போடா. சோடா தன்னந்தனியா ஒரு ஆம்பளை தண்ணடிக்க வந்தா அவன் கைய பிடிச்சி இருக்கிறதா? நீ கவலைப்படாத மச்சான். என்னடா ஸ்ட்ரைட்டா மச்சான்ற? கோணரா எனக்கு பேச தெரியாதே. ஒரு புள்ள குடே. இந்தா இத புடே. கப்புடாடி. என்ஜாய் த கரன்சி. டேக் த டேப். கம் ஆன். Ichigo. Be Indian, by Indian. We are also Indian. ஏன் மச்சான், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஒரு தடவை கூட ஆகல. இவ்வளவு தாராள மனசு இருக்கிறவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல பாரு. தப்பு தப்பு தப்பு. நீதான் என் மாப்பிள்ள. உடனே வா, நீ வீட்டுக்கு வா. ஒண்ணு ரெடி வர ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. எனக்கும் தெரிகிறது. கட்டாதரா, என் மானமே போயிடுண்டா. கொஞ்ச நேரம் என்ன ஃப்ரீயா இருக்க விடுங்கடா. இல்ல உனக்கு எனக்கு ரிலேஷன்ஷிப் இருக்காது. என் தங்கச்சி உனக்கு கட்டி தர மாட்டேன். இதே அவுத்து விட்டுறேன். நீ பழகி தெரிஞ்சும் மச்சான். சிஸ்டர் சிஸ்டர், தங்கச்சி தங்கச்சி, நானும் இங்கே உங்கச்சி தங்கச்சி. அதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. அண்ணனா நீ? அண்ணனா பிறந்து என்ன புண்ணியம் பண்ணிய? இத பார், எவ்வளவு அழகான மாப்பிள்ளை கொண்டாந்துருக்கேன். தவக்கலை மாதிரி எப்ப பார்த்தாலும் தண்ணியிலே இருப்போம். ரொம்ப சுத்தமானவன். மரியாதையா வெளியே போ. இதே பழப்பா போச்சு. பாருமா, நான் உன் அண்ணனுக்கு ஃபுல் பாட்டில் வாங்கி கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் நாணயமா நடந்துக்க. அப்படியா? வட்டியும் முதலமா சேர்த்து கொடுத்துறேன். மச்சான், எப்ப கல்யாணத்தை வச்சுப்போம்? சமாதானமா பேசி தீர்த்துக்குங்க. அவசரப்படாதீங்க. என் தங்கச்சி கல்யாணத்துக்காக நான் கஷ்டப்படுறது யாருக்காவது தெரியுதா? நினைப்பு நல்லா இருந்தா மட்டும் போதாதுண்ண. நடக்கிற நடப்போ நல்லதா இருக்கணும். யோ பெரியவரே, இந்த மருந்தை நல்லா குடிக்கிட்டு சாப்பிடு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் குடுக்காத. ஏய் கூமாச்சி, கையில என்ன கத்தியா? நீ பெரிய வாழ்வீரன் நினைப்பா? நீ வச்சிருக்கிறதையும் விளக்குமாறு கீழே குனிஞ்சு கூட்டுறா. உனக்கு தான் உடம்பு வளையாதே. 8 இட்லிக்கு 80 இட்லி திங்கிற. இங்க வா.
என்ன கண்ணு சிகப்பா இருக்கு, வாழைக்காய்க்கு புகையடிச்ச மாதிரி. ராத்திரி எல்லாம் என்னடா பண்ண? 2வது ஷோக்கு போனேன். 2வது ஷோ கூட்டுறா. ஆஹா. பாத்தீங்களா இந்த கோயந்தனே, இதே ஆஸ்பத்திரியில என்னோட கூட்டுற வேலை பார்த்தாரு. ஒரு அரசியல்வாதி ரெக்கமெண்டேஷன்ல கம்பவுண்டர் ஆகி என்னையவே மிரட்டிட்டு போறாரு. பாத்தீங்களா? ஏப்பா இத முன்னாடியே சொல்லி இருந்தீங்கன்னா நாங்க இங்க மாட்டி இருக்க மாட்டோம். மாத்திட்டாலும் பொழைச்சிரியாக்க. அடப்பாவிகளா, படிக்காமல கம்பவுண்டர் வேலைக்கு வந்திருக்கிறான். புரியாம ஏதாவது மருந்த மாத்தி கொடுத்துற போறான் ஐயா. நாமெல்லாம் இங்க வந்து சேர்ந்துட்டோம்ல, தளபதி நல்லா இருந்தா தான் திரும்பி போய் சேர முடியும். இந்த மாத்திர. ஏப்பா நீ படிக்காமலேயே அரசியல்வாதி ரெக்கமெண்டேஷன்ல கம்பவுண்டர் வந்துட்டியாமே. யாரையா சொன்னது? கூட்டுறானே கோமாச்சி, அவன் தான் சொன்னான். அந்த நாள் முதல் இந்த நாள். அந்த தீராத நோயாளிகிட்ட என்னடா சொன்ன? என்ன சொன்னேன்? நான் ரெக்கமெண்டேஷன்ல கம்பவுண்டர் ஆயிட்டேன்னு. உன்னை நான் ஆக வேண்டாம்னு சொன்னடா. எவன் ரெக்கமெண்டேஷன்ல கம்பவுண்டர் ஆனே? இங்க பாருங்க, அடிக்காதீங்க. உண்மையை தானே சொன்னேன். என்ன உண்மை சொன்னேன்? ஏய், ரஷ்யாவில் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார் குர்சேவ். அவர் படிக்காதவர் தான். பிற்காலத்துல ரஷ்ய ஜனாதிபதி ஆகல. ஸ்டாலின் செருப்பு தைச்சிட்டு இருந்த ஒரு சாதாரண தொழிலாளி, அவரும் படிக்காதவர் தான். பிற்காலத்துல அவர் தலைவர் ஆகல. இவ்வளவு ஏண்டா, காமராஜர் படிக்காதவர் தான். நம்ம நாட்டுக்கே பெருந்தலைவர் ஆகல. அண்ணே, அதெல்லாம் தலைவர் பதவினே, அதுக்கு படிப்பு தேவையில்லை, பொது தொண்டு தான் தேவை. இது மருந்து விஷயம். ஏதாவது மாத்தி கொடுத்துட்ட செத்து போயிருவாங்கண்ணே. ஏய், இந்த ஹாஸ்பிடல்ல சர்டிபிகேட் வாங்குறவங்க மட்டும்தான் வேலை பார்க்கணும்னா நோயாளிங்க மட்டும்தான் இருப்பாங்க. இனிமே எவங்கிட்டயாவது நான் படிக்காதவன்னு சொன்ன உன்னை கொன்னு விடுவேன். கொன்னே விடுவேன். அடிச்சுட்டா போற. என்னடா சொன்ன? சும்மா பேசி பார்த்தண்ணே. ம். உன்னை பழிக்கு பழி வாங்கல. என் பேர் கூமாச்சி இல்ல. லாட்டரி சீட்டு விழுந்துருச்சு. லாட்டரி சீட்டு விழுந்துருச்சு. டேய் கூமாச்சி, லாட்டரி சீட்டு விழுந்துருச்சு. இல்லடா. லாட்டரி சீட்டு விழுந்துருச்சா? ஆமா. நானும் எத்தனையோ தடவை வாங்குறேன். எனக்கு விழல, உனக்கு விழுதுன்னா அது உன் அதிர்ஷ்டம். இங்க பாரு, பணத்தை என்ன பண்றது, எப்படி செலவு பண்றது, எந்த பேங்க்ல டெபாசிட் பண்ற ஐடியா எல்லாம் நான் சொல்றேன். வேற யாருகிட்டயும் நீ கேட்காத. என்ன கொஞ்சம் பேச விடுறீங்களா? நீயும் நானும் ஆரம்ப காலத்துல இருந்து ஒன்னா இருக்கிற ஃப்ரெண்டுங்க. பணம் வந்துருச்சுங்கிற ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு நீ என்ன பிரிஞ்சிட கூடாது. அந்த பணத்தை எப்படி செலவு பண்ணும் அப்படிங்கிற வழி நான் சொல்றேன். இந்த பாரு, தவறி போய் அந்த சாராய கேஸ் கிட்ட கொடுத்துறாத, புடிச்சே தீத்துருவான். அந்த லாட்டரி டிக்கெட் கொடு. அண்ணே, லாட்டரி சீட்டு வாங்கி பையில வச்சிருந்தேன், அது கீழே விழுந்து போச்சுண்ணே. பையில வச்சிருந்து கீழே விழுந்து போச்சா? கீழே விழுந்தா விழுந்த இடத்துலயே தேடணும்ல. ஏன்டா ரோடெல்லாம் கத்திட்டு வர்றீங்க? ஏன்டா எங்களுக்கு எல்லாம் டென்ஷன் கொடுக்குறீங்க? அடிச்சீங்க கடிச்சிருவேன். யார எங்க வம்பு கிழத்தீங்களோ இப்ப உங்களுக்கு இழுத்துக்கிட்டு இருக்கு. நீங்களும் காலையில இருந்து திங்கலாம்னு முயற்சி பண்றீங்க, முடியல. இத கொண்டு போய் நாய்க்கு போட்டுட்டுங்களா? அம்பா, போடுற நல்ல நாயா பார்த்து பாடுப்பா, அதாவது நன்றியோட இருக்கும். இந்த கம்பவுண்டர் போய் தண்ணியே வைக்க மாட்டானே. தண்ணியா? பினாயில குடி. எந்திரா. டேய் கருங்குரங்கு, இதெல்லாம் ஆஸ்மாக்காரன் டிபி காரன் தின்ன பிரெட். நோய் கிருமிகள் 100 இருக்கு. உடம்புலயும் ஒட்டிக்கு. எனக்கு இருக்கிற பசிக்கு எதிர்ப்பு சக்தி 150 இருக்குது. அது சரி, மனுஷனுக்கெல்லாம் அந்த வியாதி எல்லாம் வரும், எருமைக்கு வருமா? அண்ணே, எரும பேசாதீங்க. பின்ன பண்ணின்னு சொல்லவா? எல்லாம் பேசாதீங்க. பின்ன நாயின்னு சொல்லவா? இவங்க அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. தொங்கும் தோட்டத்தை பாத்துக்கிட்டு இருக்காரா? கீழே விழாது. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சாராய ஆராய்ச்சி. அப்படின்னா சொன்னா உனக்கு புரியாது. கொஞ்சம் புரியுற மாதிரி தான் சொல்ல. குடிக்காமலே போதை ஏறுறது எப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். கம்ப்யூட்டர் மூலையை வச்சுக்கிட்டு நீ இங்க உட்காந்துக்கிட்டு இருக்க. என் தங்கச்சிக்கு உன்ன மாதிரி மாப்பிள்ளையை தேடிக்கிட்டு நான் ஊரெல்லாம் அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். மாப்பிள்ளை, வா மாப்பிள்ளை. வாண்ணே. இன்னைக்கு இவன் தான் மாப்பிள்ளையா? என்ன மச்சான் அது மாப்பிள்ளை அவன் பேசுது? அப்படி எல்லாம் பேசாதம்மா, ரொம்ப ஃபீல் பண்றான். தூங்கிட்டியா? உன் கடமை முடிஞ்சது, அதான் படுத்துட்டேன். அண்ணன் இல்லன்னா என்னம்மா, அத்தா நான் இருக்கல. எங்க இரு? என்னம்மா தேடுறீங்க? தொடப்போம். எதுக்கு? ஆர்த்தி எடுக்க வேணா? தொடப்பா தான ஆராய்ச்சியா? புதுமை பெண்ணம்மா. இது என்ன புதுமை? போக போக பாரு, இன்னைக்கு எவ்வளவு இருக்கு. போடா போடா வெளியில. இன்னொரு தடவை இந்த இப்ப உடம்பு எப்படி பாருக்கு? பரவாயில்லம்மா. ஏமா, இது என்ன இவருக்கு ஃபர்ஸ்ட் அட்டாக்கா? இல்லைங்க, ஏற்கனவே 2 அட்டாக் முடிஞ்சு போச்சு. இது 3வது அட்டாக். என்னம்மா அது இந்திய எல்லையில ஆர்மி அட்டாக் சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க? பரவாயில்ல,
இங்க வந்துட்டாருல்ல பொழைச்சுக்குவாரு. ஆமா, தனியா வந்திருக்கிற உங்க அம்மா வரல? இல்லைங்க, அவங்க இறந்துட்டாங்க. அவங்களும் அட்டாக்கில் தான் இருந்தாங்களா? ஆமாங்க. ஏமா, அட்டாக் என்ன உங்களுக்கு பூர்வீக சொத்தா? அது சரி, கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா? எங்க அப்பாவுக்கு நான் ஒரே ஒரு பொண்ணுங்க. ஓகே, குட் கேர்ள். யோ, அட்டாக் வந்து முடிச்சு பார்க்க கூடாது, மூடிக்கியா? யார் இது வரிசை வரிசையா வரானுங்க? சின்னசாமி, இப்ப உடம்பு எப்படிப்பா இருக்கு? பரவாயில்லைங்க. இந்தாமா. ஏய், இது என்ன வாங்கிட்டு வந்தியா, வழியில புடிக்கிட்டு வந்தியா? டாக்டர் என்ன சொன்னாரு? தீந்து போயிடும்ட்டாரு. இல்ல, வியாதி தீந்து போயிடும்ட்டாரு. ஆமா, இவ்வளவு அன்பா விசாரிக்கிறீங்களே, நீங்க எல்லாம் யாரு? அவருக்கு நாங்கெல்லாம் உயிர் நண்பர்கள். அவர் உயிர் வேற, எங்க உயிர் வேற இல்ல. இவர் மட்டும் செத்தாருன்னா எங்க பொழப்பே போயிடும். இவரு இவ்வளவு பெரிய ஆளா? இவருக்கு ரத்தம் வேணும்னாலும் சொல்லுங்க, எங்க ரத்தத்தை கொடுக்கறோம். வேண்டாங்க, ரத்தம் எல்லாம் கொடுக்க வேண்டாம். அந்த அளவுக்கு நாங்க விட்டுற மாட்டோம். நான் எங்க டாக்டர் கிட்ட சொல்லி ஏன் உயிரை கொடுத்தாவது இவரை நான் காப்பாத்துறேன். ஹார்ட் அட்டாக் பேஷண்ட், ரொம்ப பேசக்கூடாது. இப்ப நீங்க இங்க இருந்து போறது நல்லது. சரி. போங்க. யோ, பழத்தை நோயாளிக்கு வேண்டியீங்களா, நீங்க திங்க வச்சுட்டு போங்கயா. அவருக்காக இல்லைன்னாலும் நீங்க ஒரே ஒரு பொண்ணு, உங்களுக்கு ஒரே ஒரு கண்ணு, சாரி கண்ணான கண்ணு. உங்களுக்காகவாவது உங்க அப்பாவை காப்பாத்துறேன். ஓகே? இந்த லாட்ரி ஹரியானாவில் 3 சீரியல் கொடு, தமிழக அரசுல 3 சீரியல் கொடு. சார், எங்கிட்ட மத்திய பிரதேஷ், பூட்டான், கர்நாடகா எல்லாம் இருக்கு சார். எல்லா சீரியலுமே உங்ககிட்டயே வாங்க முடியாதுப்பா. அல்ஸ்டேங்கிறது ஒரு ஆள் கிட்ட மட்டுமா இருக்கு, பல பேர்கிட்ட இருக்கு. பல பேர்கிட்ட வாங்கி பாப்போம். ஹலோ, ஹவ் ஆர் யூ? ஃபைன். என்ன இவ்வளவு தூரம்? அப்பாவுக்கு பழம் வாங்கிட்டு வர போறேன். ஏன் வேணா நான் வாங்கிட்டு வந்து கொடுக்க மாட்டேனா? சார், மேகாலயா பம்பர் சார். பம்பரா? எவனாவது கார் வச்சிருந்தா அவங்கிட்ட போய் கேளுங்கடா. நீ ஏன் இன்னும் லாட்டரி டிக்கெட் விக்கிறேன்னு இப்பதான் புரியுது. செட்டப் கவனிச்சியா? கொஞ்சம் கூட எங்கேயும் தெரியாத. யூ கோ மேன், கோ. யூ கம் கம். ஏம்பா, பிளம்ஸ் ஒரு டஜன் கொடு. சரிங்க. அப்பாவுக்கு பிளம்ஸ் அப்படியே கொடுக்காம அம்மியில வச்சு அரைச்சு ஜூஸா கொடுங்க. அப்பா வாழைப்பழம் சாப்பிடுவார்ல? ஓ, நல்லா சாப்பிடு. அது ஒரு டஜன் கொடுப்பா. ஏம்பா, இந்த யானை மட்டமா இருக்குது என்ன? பப்பாளி பழங்க. இதுல ஒண்ணு கொடு. இது யாருங்க சாப்பிடுறது? நான் சாப்பிடுவேங்க. ஓ, நீங்க சாப்பிடுவீங்களா? இந்த என்னங்க இது நீங்க குடுக்குறீங்க? ஏ, நான் கொடுத்தா செல்லாதுங்களா? அதுக்கு இல்லைங்க, நீங்க வந்து நீங்க என்ன தப்பாவே நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் ஒரு பொதுநல ஊழியன். படிச்சிட்டு சும்மா இருக்க கூடாது பாருங்க. அதான் பழம் வாங்கி கொடுக்குறேன். பழத்தை கொடுப்பா. டேக்கிங். வாழைப்பழம் டேக்கிங். பப்பாளி பழம் டேக்கிங். அண்ணே, டேய் தள்ளிடுறா. எப்படா வந்த? நீங்க லாட்டரி சீட் வாங்குனதுல இருந்து பழம் வாங்கி பார்சல் பண்ணி ரூபா கொடுத்தீங்களே, அப்பவே வந்துட்டேன். காலையில ஒரு 50 ரூபா கேட்ட கொடுத்தீங்களா? நீங்க கொஞ்சம் முன்னாடி போங்க, நான் பின்னாடி வர்றேன். வரேங்க. வாங்க. என்னடா 50 ரூபா? அப்ப வரல, இப்பதான் வந்தது. சரி, இப்ப கொடுங்க. இப்ப செலவாகி போச்சு. நானும் பொம்பளையா பிறந்திருக்கணும். டேய், இந்த உருவத்துல பொம்பளையா பிறக்காத, உலகம் அழிஞ்சு போயிடும். அதை விடுங்க அண்ணே. நீங்க லாட்டரி சீட்டு வாங்கி பணக்காரனாகிறத விட அந்த பொண்ணை பிடிங்க. எக்கச்சக்கமான சொத்து. அந்த பொண்ணுக்கு உங்க மேல ஒரு இது மாதிரி தெரியுது. டேய், என்னடா ஹாஸ்பிடலுக்கு வந்திருக்கிற பொண்ண போய் கடவுள் வாழ்க்கையில ஒரு தடவை தான் சந்தர்ப்பத்தை கொடுப்பாரு. அதை நழுவ விட்டாதீங்க. அப்படிங்கிற? ஆமாங்கிறேன். என்னது, உனக்கு 5 லட்சமா? பல்லே விளக்க மாட்டான் போல் இருக்கு. நீ அதிர்ஷ்டக்காரன் பா. சார், எங்க ஆஸ்பத்திரிக்கு யாராரோ வர்றாங்க விடியா மூஞ்சிங்க. நீங்களும் உங்க பொண்ணு எங்க ஆஸ்பத்திரிக்கு வந்ததுல எனக்கு 5 லட்சம் லாட்டரி அடிச்சிருச்சு சார். தம்பி, என் பொண்ணை கட்டிக்கிறவன் லாட்டரி அடிப்பான்னு ஜோசியத்துல சொல்லிருக்கு. ஆனா மாப்பிள்ள தான் யாருன்னு தெரியல. அது நான் தான் சார். என்னது, நிஜமாவா? ஆமாப்பா, நாங்க ஒருத்தர் விரும்புறோம். மனசு ஒன்னா சேர்ந்து போச்சு. இப்ப பணமும் ஒன்னா சேர போகுது. உங்க பணத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இது சாரி உங்க குணத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உன்னையும் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. எங்களுக்கும் பிடிச்சு போச்சு. பொருத்தம்னாலும் பொருத்தம், அப்படி ஒரு பொருத்தம். அப்ப வர ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்குவோம். ஆவணி மாசங்கிறது ரொம்ப தள்ளி போகுதே, அத கிட்ட கூப்பிடியா? நாளை மறுநாள் நல்ல முகூர்த்தம் இருக்குது. இப்பவே பந்தக்கால நட்டுருவேன். பந்தக்காலாவது ஒண்ணாவது. இந்த கல்யாணம் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல தான் நடக்கணும். நாங்கெல்லாம் சாட்சி கையெழுத்து போட்டுறோம். தலையடியா எங்கயா தலையெடுக்க விடுறீங்க? டோக்கனா கையில கொடுத்து தலை குனியத்தானே வைக்கிறீங்க. நீ பாயா உள்ளப்பா. 100 குடியா? 100? வர வர குடிகாரனுக்கு மரியாதையே எல்லாம் போச்சு. 100, 50, 25. அங்க பாரியா.
ஒரு புல் தூள். இந்த கைலாசம் கைலாசத்துக்கே போனாலும் சரி, இன்னைக்கு ஒரு கை பாத்துறேன். இன்னொரு ஃபுல். குடிக்கிறதுலயே நான் தான் மன்னன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீ சக்கரவர்த்தியா இருக்கியே. உனக்கு யாருப்பா இந்த வித்தையை கற்றுக் கொடுத்தது? கொஞ்சம் பகர். ஒரு பொண்ணு. பொண்ண உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகியிருந்தா நான் ஏன் குடிக்கிறேன்? என்னது, இப்படி ஒரு சாதனையாளனுக்கு அப்படி ஒரு வேதனையா? மாப்பிள மாப்பிள, நீ என் கூட வர்ற. நாளைக்கே உனக்கும் என் தங்கச்சிக்கும் கல்யாணம். பூட்டான்ல எனக்கு இருந்த லாட்டரி டிக்கெட்டை இப்பதான் பேங்க்ல கட்டிட்டு வந்தேன். அத பணமா பார்க்காம பணமா போயிட்டீங்களே மாமா. இவர்தாம்மா. அப்புறம் டைம் ஆயிருச்சு. மாமாவோட பாடி நார ஆரம்பிச்சிருச்சு. எடுத்துடலாங்களா? எப்படிப்பா எடுக்கிறது? முன்னாடி 2 பேரு பின்னாடி 2 பேர் எடுக்கிறதாங்க வழக்கம். எடுக்கலாம். எங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடனை கொடுத்துட்டு அப்புறம் எடுக்கலாம். என்ன கடனா? எனக்கு 1,50,000 ரூபாய் கொடுக்கணும். எனக்கு 1 லட்சம் ரூபாய் வரணும். எனக்கு 1.5 லட்சம் ரூபாய் பாக்கி. எனக்கு வட்டியே வேண்டாம். அசல் 1 லட்சம் வந்தா போதும். 5 லட்சத்துக்கு கணக்கு கரெக்டா தான் வச்சிருக்கீங்க. நான் லாட்டரி சீட்டு வாங்கினேன், அதுக்கு எவன் காசு கொடுக்கறது? அவர் எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிற ஒவ்வொரு கடன் பத்திரத்திலையும் கடனை நான் கொடுக்க முடியாட்டாலும் எனக்கு வரக்கூடிய மருமகன் கொடுப்பாருன்னு எழுதி கொடுத்திருக்காரு. தரலன்னா என்ன செய்வீங்க? சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம். ஹரியானா இன்றே கடைசி, ஆந்திர பிரதேஷ் இன்றே கடைசி, மகாராஷ்டிரா இன்றே கடைசி, பஞ்சாப் இன்றே கடைசி. எனக்கு அடிச்ச பூட்டான் லாட்டரி நேத்தோடு கடைசி. வாங்குங்க சார் லாட்டரி, அடிங்க சார் லாட்டரி, வாங்குங்க சார் லாட்டரி டிக்கெட். உங்க அதிர்ஷ்டத்தை பரிசோதனை பண்ணுங்க. ஏன் அதிர்ஷ்டம் தான் கட்டின பொண்டாட்டியால வீணா போச்சு. அடி பாவி, பூட்டான் லாட்டரியில கிடைச்சா இப்ப நான் சொன்ன ஊரையெல்லாம் சொந்தமா ஒரு கார் வாங்கி சுத்தி பார்க்கலாம்னு நினைச்சேன். இப்ப அந்தந்த மாகாண லாட்டரி டிக்கெட்டை தெரு தெருவா விக்க வச்சுட்டியாடி. பூட்டான்ல கிடைச்சதை வச்சு உங்க அப்பன் கடனை கட்டி போட்டு அவன் பூட்டான். எனக்கு 5 லட்சம் விழுந்துச்சுன்னு சொன்ன உடனே ஆஹா, உங்க அப்பன் சிரிச்சானே ஒரு சிரிப்பு. புன்னகை மன்னன், பூவிழி கண்ணன். சும்மா சும்மா எங்க அப்பாவை திட்டாதீங்க. பின்ன உங்க அப்பனை டிக்கெட் போட்டாடி திட்ட முடியும்? இங்கேயும் திட்டுவேன், உங்க அப்பனை புதைச்ச இடத்துலயும் திட்டுவேன். நானும் உங்களை காதலிச்சேன், நானும் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். நீங்களா தானே என்ன பார்த்து மயங்கினீங்க. ஆமா, நீ பெரிய ட்ரிப்ளெக்ஸ் ரம்மு. உன்னை பார்த்தோன்னு நாங்க மயங்கிட்ட போடி கடங்கார பைய மகள. சரி, கடனை சொல்ல வேண்டாம். அவன் எப்ப சாகரனாவது என்கிட்ட சொல்லிக்கலாம்ல. பூட்டான் லாட்டரி கிட்டு விடு. அண்ணா நீங்களா? உங்களுக்கா இந்த கதி? என்ன கதி? இவளை கூட்டிட்டு நான் என்ன தெரு தெருவா பிச்சை எடுக்கிறேன்? என்ன டேய், ஏண்டா கூமாச்சி தலையா, அன்னைக்கு நீ என்ன சொன்ன? ஒரே பொண்ணு, பெரிய இடம், இந்த பொண்ணை நீங்க கட்டிட்டீங்கன்னா சொந்தமா ஒரு பேரிக்காய் தோட்டமே வாங்கலாம்னு சொன்னேன். இப்ப ஆசைக்கு ஒரு பேரிக்காய் வாங்கிட்டீங்க, என்கிட்ட காசு இல்லடா. அண்ணே கோவிச்சுக்காதீங்கண்ணே. அந்த பொண்ணுக்கு ரொம்ப நாளா கல்யாணம் ஆகலையா? எனக்கும் ஒரு வகையில சொந்தக்கார பொண்ணா. உங்களுக்கும் கல்யாணம் ஆகி போச்சு, கடனும் தீர்ந்து போச்சு. அவங்க அப்பனும் நிம்மதியா போய் சேர்ந்துட்டாரு. அவன் நிம்மதியா போயிட்டான், நான் நிம்மதியா இருக்க முடியலையேடா. இருந்த வேலையும் போச்சேடா. செய்யும் தொழிலே தெய்வம்னே. தத்துவம் வேற பேசுறியா? எப்படி துண்டு பிடி வாங்கிக்க, 2 அடியால் வாங்கிக்க. வாங்கிக்கடா, எதிரில லாரி வருது, ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிடாத.